ரென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் 10 ரென்ஸ் 10th நீங்கள் படித்த டாபிக் தான். ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் பவுண்டட் பிட்வீன் த டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆர் ஒன் பிளேன் அண்ட் அனதர் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். எப்படின்னா இதே டெஃபினேஷன் தான் நீங்கள் 10th படிச்சிங்க. ரென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இது மாதிரி இருக்கக்கூடிய ட்ரூ டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அதில் ரெண்டுமே ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். அப்படிங்கிறது என்னது? ஒன் ஸ்பெரிக்கல் ஒன்று என்னது பிளேன் இது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம 10th என்ன டெஃபினிஷன் படித்தோம் அதே ஸ்டேட்மெண்ட் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது in a thin lens the distance between the surface is very small. thin lens வந்து பார்த்தீங்கன்னா distance between the two surface வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். if there are the two spherical surface, அதுக்கு ரெண்டு spherical surface இருக்குனாங்க, it has the two center of the curvature C1 and C2 and corresponding radius of curvature R1 and R2. அதே மாதிரி a plane surface has the center of curvature C infinity. ஓகே, radius of curvature என்னது infinity இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு தவிர ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். ஏன்னா இதுக்கு டூ சர்ஃபேஸ் இருக்குனால கண்டிப்பாக அதுக்கு 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ஸ் 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கும்போது ஃபோக்கல் பாயிண்ட்டும் கண்டிப்பாக 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஓகே, அடுத்தது a thin lens formed by the two spherical surface, the lens may separated to 2 different media. ஸோ அதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் மீடியா செப்பரேட் பண்ணோம். ஸோ ஒன் இஸ் லெஃப்ட், another right is different. hence we have the 2 ஃபோக்கல் லென்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று, இன்னொன்று வந்து ரைட் சைடு ஒன்று, 2 ஃபோக்கல் லென்த் இருக்கும். இதுக்கு ப்ரைமரி ஃபோக்கஸ் F1 இஸ் டிஃபைன் as the point where the object should be placed at a given parallel emerged rays to the principal axis. அதாவது என்னது? ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக போகக்கூடிய பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக போகக்கூடிய ஒரு லைனை வந்து நம்ம வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் ப்ரைமரி, அதுக்கு வந்து ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். அதர் சைடு போய் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா இன்னொரு சைடு. இந்த செகண்டரி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் வேர் ஆல் த பேரல் இஸ் ட்ராவலிங் க்ளோஸ் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் கன்வர்ஜிங் ஃப்ரம் த இமேஜ் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்சஸ். அப்போது லென்ஸில் F1 அப்படிங்கிறது இந்த பக்கம் நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே வைக்குமோ அங்கே ஃபோக்கஸ் ஆகிறது F1 அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரைமரி ஃபோக்கல் லென்த்து. தென் அந்த லைட்டு கன்வர்ஜ் ஆகி எந்த இடத்துல போய் இன்சிடென்ட் ஆகுதோ அதை நம்ம என்னது செகண்டரி ஃபோக்கல் லென்த் F2 அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் மீனிங், வேறு எதுவுமே கிடையாது. ப்ரைமரி ஃபோக்கல் லென்த், செகண்டரி ஃபோக்கல் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க. லென்ஸ் அப்படிங்கிறது 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் நேராக போகக்கூடிய இதை வந்து ப்ரைமரி ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவாங்க. இதுக்கு போய் பட்டு லைட்டுங்க நமக்கு கன்வர்ஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா பேரல் ஆக்சஸில், அது வந்து நம்ம என்னது செகண்டரி ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவாங்க. இவ்வளோ வித்தியாசம் வேறு கிடையாது. அடுத்தது ஒரு லென்ஸுடைய சைன் கன்வர்ஷன்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சைன் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் இஸ் நாட் டிசைட் டு த டைரக்ஷன் மெஷர் ஆஃப் த ஆல் ஃபோக்கல் லென்த் ஃப்ரம் த 4 லென்ஸ் ஹேவ் 2 ஃபோக்கல் லென்த். அதனால் 2 ஃபோக்கல் லென்த் இருக்கனாங்க நம்ம வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து நம்ம எப்படி மிரர் கண்டுபிடிச்சோமோ அது மாதிரி டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கடுத்தது த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த தின் லென்ஸ் டேக்கன் எஸ் ஏ பாசிட்டிவ். எங்கே கன்வர்ஜிங் லென்ஸுக்கு பாசிட்டிவும், டைவர்ஜிங் லென்ஸ் என்னது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஸோ கன்வர்ஜிங் லென்ஸுக்கு என்னது பாசிட்டிவ், டைவர்ஜிங் லென்ஸுக்கு என்னப்பா நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதர் சைன் கன்வர்ஷன் ஃபார் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம தின் மிரர் வந்து எப்படி படித்தோமோ சேம் அதே மாதிரி தான், வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் இந்த சாப்டரில் 6th சாப்டரில் அதிகமாக நமக்கு கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஷின். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா வச்சு ஈக்குவேஷன்ஸ் வச்சு கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டுனா ஓரளவுக்கு எழுதிடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு லென்ஸ் எடுத்தாச்சு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் லென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல O அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லைட் வந்து நேராக இந்த அதாவது இந்த லென்ஸ் வந்து நமக்கு என்னது ஒரு மீடியம் வந்து நமக்கு இந்த இடத்துல 2 மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்குது. N1 அண்ட் N2 அப்படிங்கிறது 2 ரேடி மீடியம். இந்த லென்ஸ் ஒரு மீடியம், அதர் தென் மற்ற சைடு இருக்கிறதுங்க நமக்கு என்னது N1 அப்படிங்கிற மீடியம் எடுத்துக்கலாம். இப்போ நான் O அப்படிங்கிற பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேராக இந்த N2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் போய் பட்டணும். அதாவது லைட் ஃப்ரம் த N1 to N2 பட்டு நமக்கு என்னது ரீஃப்ராக்ட் ஆகும். அப்போ N2ங்கிற மீடியத்துக்கு வந்து எகெயின் N1 மீடியம் வரும்போது பட்டுச்சுன்னா மறுபடியும் இந்த இடத்துல எகெயின் ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ இந்த இடத்துல 2 ரீஃப்ராக்ஷன்ஸ் நமக்கு பாசிபிலிட்டிஸ்.
என்னென்ன ரீஃப்ராக்ஷன் N1 to N2 ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்கும், N2 to N1 ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ ரீஃப்ராக்ஷன் நடந்து இமேஜ் நமக்கு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐ அப்படிங்கிற ஃபார்மேஷன் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல எகைன் ஒரு ரீஃப்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனால் இது இமேஜ் எங்கே இடத்துல கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஐ டேஸ் தான் நமக்கு இமேஜ் கிடைக்கணும். ஓகே, இப்போ இதுக்கான ரென்ஸ் மேக்கர் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதாவது நம்ம ஒரு ரென்ஸ் மேக்கர் அப்படின்னாவே ரென்ஸை வந்து நம்ம ஒரு ரென்ஸ் மேக்னிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரென்ஸ் வந்து எவ்வளோ மேக்னிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய ரென்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும், மேக்னிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் lens maker formula. Let us consider a thin lens made of the medium of refracting index N2 placed a medium of the refracting index N1. ஓகே, எங்கே இருக்குது இந்த N2 அப்படிங்கிற லென்ஸை கொண்டு போய் N1 அப்படிங்கிற refracting index இருக்கக்கூடிய மீடியத்தை வச்சுடு அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது let R1 and R2 be the radius of the curvature of the two spherical mirror. எதுப்பா நமக்கு R1 R2 அப்படிங்கிறது இதோடைய லென்ஸ், இந்த லென்ஸுடைய அந்த டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. surface 1 and 2 respectively P is the poor as on the figure. இது நமக்கு இது R1, இங்கிருந்து R1, இது R2, இது P எங்கிறது poor of the spherical mirror அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது the ray which fall very close to P. ஓகே, நம்ம கன்சிடரிங் an object O the principal axis. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்னது ஒரு லைட்டு போய் அது மேலே வெரி க்ளோஸ் டு Pன்னு போய் பட்டு ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் 1 ஃப்ரம் இமேஜ் அட் ஐ டேஸ். அது எங்கே போய் படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீஃப்ராக்ஷன் பட்டு நமக்கு எங்கே போய் படுது ஐ டேஸில் போய் நமக்கு படணும். ஓகே, அடுத்தது before it does so it again refracted by the surface A2. அதாவது என்னது இந்த அதாவது மீனிங் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. நமக்கு இது மட்டும் ஃபஸ்ட் ஒன் ரீஃப்ராக்ஷன் மட்டும் நடந்திருந்தால் அது நேராக போய் எந்த இடத்துல படும் ஐ டேஸில் படும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்னது அகெயின் செகண்ட் சர்ஃபேஸில் பட்டு மறுபடியும் ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்குதா, அதான் சொல்கிறாங்க பாருங்கள். before it does so again refracted by the surface 2 therefore final image formed at I. ஆனால் இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு ரீஃப்ராக்ஷன் நடக்கிறனால இமேஜ் எனக்கு எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயில் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக ஐ டேஸ் ஒரு சிங்கிள் ரீஃப்ராக்ஷன் மட்டும், ஒரே ஒரு ரீஃப்ராக்ஷன் மட்டும் நடந்திருந்தால் அது ஐ டேஸ் நடந்திருக்கும். பட் எகெயின் இது ரீஃப்ராக்ட் ஆகினால எனக்கு எந்த இடத்துல போய் படுது ஐயில் போய் நமக்கு ரீஃப்ராக்ட் ஆகுது. அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் த ரீஃப்ராக்ஷன் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரருக்கான ஈக்குவேஷன் N2 divided by V minus N1 divided by U is equal to N2 minus N1 divided by R அப்படின்னு எடுத்துக்கலாமா. இது வந்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரரோட ஈக்குவேஷன் லாஸ்ட் டாபிக் எதை பார்த்தோம். இது ஸ்பெரிக்கல் மிரரோட ஈக்குவேஷன். அடுத்தது ஃப்ரம் த ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1 ரைட் கோஸ் ஃப்ரம் N1 to N2. ஸோ ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 1 ரைட் எங்கேருந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1 இருந்து தான் N2க்கு போகுது. ஓகே, N1 இருந்து N2க்கு போகுது. அப்போ கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2 போகணுங்க N2 divided by V dash ஓகே மைனஸ் N1 divided by U அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இதை வந்து R1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஃப்ரம் த ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் 2 ரைட் கோஸ் ஃப்ரம் மீடியம் N2 வந்து எங்கே போகுது N1. அதாவது ஃபஸ்ட்டு மீடியத்தில் ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா N1 வந்து N2க்கு போகுது. செகண்ட் மீடியத்தில் N2 வந்து எங்கே போகுது N1க்கு போகுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு யூக்கு வந்து நம்ம என்னது V டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போது ஆடிங் எபோவ் டூ ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது எதுவும் N2 divided by V அப்படி இருக்குது. அடுத்து N1 divided by U இந்த டைம் இந்த N2யும் அதுவும் நமக்கு என்னது கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ மீதி என்ன இருக்குது N2 மைனஸ் N1 இன்ட்டு இது காமனாக வெளியே எடுத்தாச்சு. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது 1 divided by இது வந்து R2 1 divided by R1 மைனஸ் என்னது 1 divided by R2 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கிடைக்குது. ஃபர்தர் சிம்பிளிஃபையிங் அண்ட் ரீஅரேஞ்சிங் இந்த ஈக்குவேஷனை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் 1 divided by V மைனஸ் 1 divided by U is equal to N2 மைனஸ் N1 by N1. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஈக்குவேஷனை இந்த N1 காமனாக எடுத்துகிட்டு, அதாவது இங்கே கவனிங்க, இந்த ஈக்குவேஷனை N1 காமனாக வெளியே எடுத்துகிட்டு அதை டிவைட் பை N1 அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம போட்டாச்சு. ஓகே, மீனிங் புரியுதா. அப்போ 1 மைனஸ் V மைனஸ் 1 divided by U
என்னது நமக்கு ஈக்குவேஷன் கவனிங்க. இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். n1/v அப்படின்னு இருக்குது. n1/v மைனஸ் n2/v டேஷ்னு கிடைக்குது. யூ நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் பண்ணிக்கலாம். மைனஸ் ஈக்குவல் சைடு கொண்டு போனால் தான் மைனஸ் ப்ளஸ் ஆகும், கேன்சல் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த n1/vயும் n1/u நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஆட் பண்ணி ஈக்குவேஷன் கொண்டாந்தாச்சு. ஆடிங் இது ஆட் பண்ணி வரக்கூடிய ஈக்குவேஷன். அது சிம்பிளிஃபிகேஷனுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, n1 காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஓகே என்ன செய்கிறோம், பை n1 அப்படின்னு இங்கே போட்டுட்டு இப்போ நமக்கு என்ன ஆகுது, இதில் n2 மைனஸ் n1, இது n1 காமனாக எடுத்தால் -1 ஆகிடுமா. ஓகே அப்படி எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே அதோடைய டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ ஃபோக்கல் லென்த்தில் u வந்து இன்ஃபினிட்டி, அப்போ f வந்து ஃபோக்கல் லென்த்து, p வந்து ஃபோக்கல் லென்த்து கிடைக்கும். அப்போ 1/v க்கு என்னது fன்னு போடுங்க. யூக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கணும். 1/b இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு n2/n1 மைனஸ் 1, 1/r1 மைனஸ் 1/r2. அப்போ 1/f ஓகே இது எனிதிங் பை இன்ஃபினிட்டி இருக்குது 0. ஸோ அதை டைம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ n2/n1 மைனஸ் 1, 1/r1 மைனஸ் r2 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கிடைக்குமா. அடுத்தது இஃப் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் த லென்ஸ் n2 அண்ட் பிளேஸ்ட் இன் ஏர் எங்கே இருக்குது, அது ஏர் இருக்குது. n2 வந்து என்னன்னு எடுங்க. n1 வந்து என்னது 1 அப்படின்னு எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் போட்டால் 1/f இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் n இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய. ஏன்னா இங்கே n2 வந்து என்னன்னு எடுக்கணும், n1 வந்து 1ன்னு வச்சுக்கணும். அப்போ n-1 தான். ஏன்னா n/1 என்னது n தான். அப்போ n-1 இன்ட்டு 1 மைனஸ் r1 மைனஸ் 1/r2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் தான் ரென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்றவங்க. இதுக்கு ஈக்குவேஷன் பேர் என்னப்பா, ரென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஓகே இதோட முடிச்சிட்டோட போதும். அடுத்தது இது ரென்ஸ் மேனுஃபேக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரென்ஸ் மேக்னிஃபிகேஷன் பண்ணும்போது அதோட கர்வேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு அதோடைய ஃபோக்கல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம லென்ஸ் மேக்னிஃபிகேஷன் பண்ணும்போது அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு இந்த ஃபோக்கல் லென்த் வேணும்னா இந்த எஃப் வந்து எவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கிறது, அதோட மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த லென்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ அடுத்து கம்பேரிங் த ஈக்குவேஷன்ஸ், இந்த 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணும்போது என்னது நமக்கு லென்ஸ் மேக்கரோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம வந்து மிரர் ஈக்குவேஷன் படித்தோம், பார்த்து லென்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிங்களா, அதே ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இது எதை ரிலேட் பண்ணுறது, ஆப்ஜெக்டையும் இமேஜ் டிஸ்டன்ஸையும் ஃபோக்கல் லென்த்தையும் ரிலேட் பண்ணுறது வந்து எடுத்துக்கலாம். நமக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா கேட்கும்போது இந்த ஈக்குவேஷனோட முடித்தா போதும். 1/f is equal to 1 minus n into 1/r1 minus 1/r2 அப்படிங்கிற ஈக்குவேஷனோட முடிச்சா நமக்கு போதும். பெருசாக எதுவுமே அதிகமாக நமக்கு தேவையில்லை. ஓகே ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன் இந்த சாப்டருங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா அந்த 2 கொஷின் கேட்கலாம். ஆல்ரெடி படித்த ஸ்பீட் ஆஃப் த ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷின் கேட்பாங்க. ஸ்பீட் ஆஃப் த ரைட்டு கண்டுபிடிக்கணும் அந்த ஃபியூசஸ் மெத்தடு. அப்படின்னா என்னது, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா தான் வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப கேட்கக்கூடிய கொஷின் நாங்கள் தரவை படிச்சுக்கோங்க. இன்றைக்கி இதுதான் ஹோம் ஒர்க். ரைட்.